இதைய கேட்டவுடனே நம்ம கவிஞரும் அடிச்சு விட்டுட்டாங்க. இவங்க வந்து பூமி மாதிரி சாமி மாதிரி பொறுமையானவங்க அப்படி இப்படின்னு. இது எல்லாம் நம்ம அத்தனையும் டான்ஸுங்க. உண்மையிலேயே பொறுமையின் சேகரம் நம்மாலதான். அப்பாவிங்க, அப்பாவி எங்க நீங்களே கை தட்டிடுங்க. சரி, இவன் வீடு கட்ட நாயா பேயா திரிஞ்சு அலைஞ்சு வீட்டை ஒரு வழியா கட்டிடுவான். ஆனா உள்ள வரும்ப மகாலட்சுமி முதல்ல வாங்க, மகாலட்சுமி விளக்கேத்துங்க. மகாலட்சுமி உள்ள வந்து அதுக்கப்புறம் நான் சொல்லலீங்க அந்த மகாலட்சுமி என்ன பாடுபடுத்துதுங்கிறது. அத்தனையும் பண்ணிட்டு இவன் ஓரமா நிப்பான். ஆனா இவங்க படுத்துற பாடுல ஒண்ணு இல்லைங்க. நம்ம எப்ப பாரு பொறுத்து போறோம் சகிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. நான் ரெண்டு கேள்வி கேட்கறேங்க. யாருக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மை இருக்கு நீங்களா சொல்லுங்க. ஓயாம கேள்வி மேல கேள்வி கேட்டு கேட்டு கொள்றவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கா? இல்ல பதிலே இல்லாத கேள்வியை எத்தனை தடவை கேட்டாலும் அப்படியே அப்பாவியா இருக்கவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கு? காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ஓயாம கருத்தா சொல்லிட்டே இருப்பாங்க, குறையா சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்குதா? ஆனா பேசுற அத்தனை கருமத்தையும் காதுல கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே அமைதியா உண்ணாமுஞ்சிமா இருக்கிறமே நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கா? நம்ம இப்படி இருக்கிறனாலதான் குடும்பமா இருக்குங்க. அது மகிழ்ச்சியா இருக்க காரணம் ஆண்கள் தான். இப்ப நடுவர் தொடக்கும் போது சொன்னாங்க பெண்கள் 800 வார்த்தைகள், ஆண்கள் வந்து 400 வார்த்தைகள்னு சொன்னாங்க. அந்த 400ல 399 என்ன தெரியுங்களா? அப்படியாமா, ஓகேமா நீ சொல்றதா சரிம்மா, அப்படியாமா, ஓகேம்மா நீ சொல்றதா சரிம்மா. ஒரு வார்த்தை பேச விடுறீங்களாமா? அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒண்ணு இல்லைங்க. இப்ப ஒரு காட்டுலீங்க பெண் சிங்கத்துக்கு வந்து காலில் முள்ளேறி போச்சுங்க. காலில் முள்ளேறின அந்த பெண் சிங்கம் கொஞ்சம் விஸ்கி நடக்குது. நம்ம ஊர் பாஷையில் அதுதானுங்க, கொஞ்சம் இழுத்து நடக்குது. அதுக்கு ஒரு சந்தேகம், நம்ம நடை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு அந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு மானுகிட்ட கேட்குது. ஏய் நான் இப்ப நடக்கிறேன், எப்படி இருக்கு நீ சொல்லு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மான் இருந்துட்டு சொல்லுது, ஐயோ என்ன ராணி இப்படி நீங்க சப்பானி மாதிரி நடக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஓங்கி ரைய நப்பி, நான் இந்த காட்டுக்கே ராணி, என்னை பார்த்து நீ சப்பானி நான் சொல்ற அப்படின்னு அரைஞ்சிருச்சு. சரின்னு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நரி, அந்த நரிகட்டி இதையே கேட்குது. இதுக்கு விழுந்த அறைய பார்த்த நரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சுட்டு, இல்ல ராணி நீங்க நடக்கிற நட உண்மையிலேயே நயன்தாரா மாதிரியே இருக்கு அப்படின்னு. டேய் நீ நயன்தாரா முன்ன பின்ன பார்த்துருக்கிறியா அப்படின்னு ஓங்கி ரையின்னு அதுக்கும் அப்பு. இந்த 2 அப்பையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த மரத்து மேல ஒரு குரங்கு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்து இந்த பெண் சிங்கம் அந்த குரங்க பார்க்குது. டேய் ஹலோ டேய் டேய் டேய்னு கேக்கு. அது திரும்பவே இல்லை, அப்படியே காதுல விழுகாத மாதிரி அப்படியே அந்த பக்கமே பார்த்துக்கிட்டே இருக்கு. இங்க குரங்குன்னு சொன்னது வேற யாரும் இல்லைங்க, நம்மளையே தான். அவங்க வேணா பெண் சிங்கமா இருந்துட்டு போட்டுங்க. நீங்க பல சமயங்கள்ல அந்த மான் மாதிரி எது உண்மையோ அதை அப்படியே சொன்னீங்கன்னு வைங்களேன், சண்டை வரும். இல்ல கொஞ்சம் மாத்தி சொல்லலான்னு நரி மாதிரி சொல்ல முயற்சி பண்ணா சண்டை வரும். குரங்கு மாதிரி பரவாயில்ல, குரங்கு மாதிரி எதுவுமே கண்டுக்காம பேசாம இருந்தா வீடு அம்சமா இருக்கும். அவங்க அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. நம்ம பரவாயில்ல விட்டு கொடுத்தே பழகின நமக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்ங்க. ஒண்ணு காய்கறி இப்ப எல்லாருமே வாங்குறாங்க. இப்ப அம்மா சில விஷயங்களும் பயங்கரமா பொய் சொன்னாங்க, நீங்களது கண்ணா பின்னான்னு கை தட்டிட்டீங்க. இவங்க வந்து அடுப்பு நெருப்பில் தவம் பண்றாங்களாமாங்க. எங்கீங்க ஃபர்ஸ்ட் நெருப்பு இருக்குது? என்னமோ விறகடுப்பு வச்சு அப்படியே 1000 பேர்த்துக்கு சமைச்சு தள்ளுற மாதிரி அழகா கேஸ் இருக்கு. அது கூட இல்லைங்க, ஸ்விக்கியும் சொமாட்டோவும் தான். இவங்க எங்க வந்து குக் பண்ணி சாப்பிடுறாங்க? புக் பண்ணி தானுங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தோசைக்கல்ல நாங்க தலைகீழ எங்க நாங்க அவ்வளவு லூசு தான், ஆனா அவ்வளவு லூசா. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க கவனிச்சிங்களா? எங்களுக்கு தாரம்னு இன்னொரு பேர் இருக்கு. 50 பவுன தாரம், சீர் வரிசை தாரம், குழந்தை தாரம், அந்த லிஸ்ட்ல நிறைய இருக்குது. பிரச்சனைய தாரம், உங்களுக்கு எப்பவுமே தலைவலிய தாரம், எத்தனை தாரம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டாங்க, சொல்லவே இல்லை. பாத்தீங்களா? ஓ ஒண்ணு இல்லைங்க. காய்கறி இப்ப எல்லாருமே அவங்க நம்ம சொன்ன என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா காய்கறி நம்ம நறுக்கிறோமுங்க. போய் கடையில போய் வாங்கிட்டு வரோம், அப்படி பண்றோமா இல்லைங்களா? எல்லா ஆண்களும் போய் காய்கறி வாங்குறோம்.
மஞ்சள் சட்டை போட்டான்னா, ஆமாமா நான் டெய்லியும் தானே வாங்குறேன் அப்படிங்கிறாரு. வெண்டைக்காய் நீங்க வாங்குறீங்க வைங்களா, என்ன இன்னைக்கு இவ்வளவு முத்தலா வாங்கிட்டு வந்திருக்கிற? சரி அடுத்த நாள் பிஞ்சா, இவ்வளவு பிஞ்சா வாங்கிட்டு வருவாங்க. சரி வெண்டைக்காயே வேண்டாம், அடுத்த நாள் கத்திரிக்காய் நீ இவ்வளவு சொத்தையா வாங்கிட்டு வர? ஏமா நான் வாங்கவே இல்லம்மா, நீயே வாங்கிக்க. இந்தம்மா போய் சொத்தை வாங்கிட்டு வரும். என்னம்மா கத்திரிக்காய் சொத்தையா இருக்குதே, இது ஆர்கானிக், இது பூச்சி மருந்தே இல்லாத. ஏமா நான் வாங்கும்போ அது நீ பேசாத, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ ஏன் பேசுற அதெல்லாம்? சார் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஒண்ணு இல்லைங்க. இப்ப வீட்டுல சண்டை வந்தா 5 நிமிஷத்துல நம்மளால மறந்துடுவாங்க. இந்த மாதிரி 50 வருஷமா அப்படியே தோண்டி எடுத்து வந்து பேசுற பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். அடுத்தது என்னங்கிற அவன் யோசிக்கவே மாட்டான், அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். இவங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, நீ என்ன சொன்ன அப்படின்னு இழுத்தா, இப்ப இந்த சினிமால எல்லாம் புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கு பார்த்திருக்கீங்களா? ரீ ரிலீஸ். அதாவது அன்னைக்கு ஹிட் அடிச்ச படத்தை எல்லாம் திரும்ப இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரம் போர் அடிச்சதுன்னா என்ன சண்டை போடலாம், அன்னைக்கு இந்த சண்டை போட்டப்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, சரி அதே சண்டையை போடு அப்படின்னு அதை தூக்கிட்டு வந்து இங்க போடுவான். நடக்குதா இல்லைங்களா? படத்துல மட்டும் ரீ ரிலீஸ் கிடையாதுங்க, இவங்க சண்டைக்கு கூட ரீ ரிலீஸ் தான் வச்சிருக்கிறாங்க. இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்களா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எந்த இடத்துலயும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு துணி கடையும் ஒரு செருப்பு கடையும் போதுங்க உதாரணம். அவன்லாம் பாவங்க, அவனுக்கெல்லாம் எங்கேயாவது நம்ம வந்து கோயில் வச்சு கும்பிடணும். அந்த சேல்ஸ்மேன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பார்க்கும் போதே பரிதாபமா இருக்கும். கடையில இருக்கிற எல்லா துணியும் போட்டதுக்கு அப்புறம் கலெக்ஷன் சரியில்லைல்ல, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு இழுப்பாங்க. ஆண்களை குறை சொல்லி மட்டுமே பழகியவனுங்கள். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்ப ஆண்கள் அவங்க சொன்ன உடனே கணவனை மட்டுமே மையமாக வைத்து அவர்கள் பேச்சை கட்டமைத்தார்கள். அதற்குள் ஒரு தகப்பன் இருக்கிறான், ஒரு தகப்பன் இருக்கிறான். நீங்க இத்தனை பெண்கள் இன்னைக்கு இருக்கீங்க இல்லையா, நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இவர்கள் குறை பட்டீர்கள்ல உங்க அப்பா மேல ஏதாவது ஒரு குறைய சொல்ல முடியுமா? ஒரு குறைய சொல்ல முடியுமா? பேச்சாளர் கோவை தனபால் அண்ணா ஒரு உரைநடை வடிவில் ஒரு கவிதையை சொல்லுவார். அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். துணி வாங்க கடைக்கு சென்றேன், துணி வாங்க கடைக்கு சென்றேன், துணியை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். என் அம்மா துணியின் விலையையே பார்த்து கொண்டிருந்தார், என் அப்பா என் மன நிலையையே பார்த்து கொண்டிருந்தார். திருமண வயது வந்தது. பையனுக்கு எத்தனை சம்பளம், அக்கா தங்கச்சி இருக்குதா, எத்தனை சொத்து பத்து, இவன் கருப்பா செவப்பா என்று என் அம்மா பார்த்து கொண்டே இருந்தாள். யாரை பார்க்கும் பொழுது என் முகம் சிவக்கிறதோ என்று என் அப்பா என்னையே பார்த்து கொண்டிருந்தார். திருமணம் முடிந்தது. என் அம்மா என் காதருகே வந்து சொன்னாள், நகை பத்திரம், நகை பத்திரம், பணம் பத்திரம், பொருள்கள் பத்திரம். என் அப்பா என் அருகே வரவில்லை, என் கணவனின் அருகே சென்றார். கண்ணீர் துளிகள் மெல்ல மெல்ல விழ விழ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் மகள் பத்திரம். அப்படிப்பட்ட தகப்பன்களும் தியாகத்தின் உருவமாக இருக்கக்கூடிய தகப்பன்களும் பொறுப்பான கணவன்மார்களும் குறும்புக்கார மகன்களும் இந்த ஆண்கள் தான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு என்றைக்குமே காரணமாக இருக்கிறார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அப்பாவுடைய தவிப்பு எப்படி இருக்கும் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போது அப்படிங்கிற அந்த டச், அந்த பகுதியோட ரொம்ப அருமையாக முதலெல்லாம் ஹியூமரஸாக சொல்லிகிட்டே வந்து அந்த ஃபைனல் டச் ரொம்ப அருமையாக அவர் அதை எடுத்து சொன்னார். உண்மைதான், தன்னுடைய மனைவியை நல்ல ஆழமாக தெரிந்து கொண்ட பிறகும் மகள் மேலே பாசம் வைக்கிற ஒரு அப்பாவுடைய பெருந்தன்மையை நம்ம என்னன்னு சொல்கிறோம். நம்முடைய மகளுக்கு அது மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தகப்பனுடைய அன்பு, அந்த பகுதியை ரொம்ப அழகாக சொன்னார். ஆனால் அவர் வீட்டில் நல்ல பேர் தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியுது எப்படி இங்கிதமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் நல்ல அவருக்கு அத்துப்படியாக தெரியுது. பிரச்சனையே வராது. அவருடைய டெக்னிக் பிரமாதமான டெக்னிக். எனக்கு அது தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்பா. முதலே நான் உன்கிட்ட ஒரு டியூஷன் எடுத்திருந்தேன்னு வச்சுக்க, எவ்வளோ சௌரியமாக இருந்து. பா கபிலா வாம்மா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, ஆணும் பெண்ணும் நிகர் என சொல்ல அர்த்தநாரியாய் காட்சி அளித்தாலும் அர்த்தநாரியாம் பெண்ணுக்கு முன்னிடம் கொடுத்து
ஈஸ்வரனாய் பின்னிருக்கும் பண்பாட்டு செழுமை மிக்க திருச்செங்கோடு வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். எதிரணியில நம்ம சிவா அண்ணன் வந்தாங்க. ஏதோ சாந்தாமணி அக்கா தான் ஆண்களை குறை சொன்ன மாதிரியே பேசினாங்க. பாவம், அவர் பெண்களுக்கு எல்லாம் கோவில் கட்டிட்டு போயிருக்கிறாரு. அவரும் முழுக்க முழுக்க பெண்களை குறை தான் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சிவகுருநாதன் சார் ஆண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க, ஆண்கள் தான் வேலைக்கு போறாங்க. எந்த காலத்துல சார் நீங்க இருக்கீங்க? இன்னைக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிட்டத்தட்ட 191 நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்ங்கிறத முடிவு செய்யறதோட அந்த IMF உடைய தலைவரே கிறிஸ்டலினா என்ற ஒரு பெண் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்க கஷ்டத்தை நம்ம சிவா அண்ணனே சொல்லிட்டாங்க. எது சொன்னாலும் 5 நிமிஷத்துல மறந்து போயிருவாங்களாம். இப்ப பெண்களுடைய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இப்படி எதையுமே 5 நிமிஷத்துல மறந்து போற ஒரு அம்னீஷியா பேஷண்டோட நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில வேலைக்கு போகும்போது தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், வீட்டுக்கு வரும் போது மறந்து போயிருவாங்க. பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், மறந்து போயிருவாங்க. இப்படி எல்லாத்தையுமே மறந்து போய் ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையும் அந்த ஒரே ஒரு பெண் மட்டும் தான் சுமந்து கொண்டிருக்கிறாள். மறந்து போயிட்டாங்கன்றீங்களே, அதே வீட்டுக்கு வர்றானேம்மா, அது எவ்வளவு பெரிய விஷயம், அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு ஞாபகமா வர்றா நீங்க என்ன நீங்க ஐயா, வேற வீட்டுக்கு போனா சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்து எல்லாத்துக்குமே அப்படியாமா ஓகேமா ஓகேமான்னு சொன்னாலே காது கேட்காம அந்த குரங்கு மாதிரி இருந்தாலே வாழ்க்கை இன்பமயமா இருக்குமா? குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இதுதான் வழியா? பெண்களுக்கு இப்படி காது கேட்காத கணவர்கள் கிட்ட பேசி அவர்கிட்ட பேசுறமா சவர்கிட்ட பேசுறமானே தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில ஒரு ஆண் என்னைக்கு பெண்ணுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கிறாங்களோ அன்னைக்கு தானே அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். என்ன சொன்னாலும் காது கேட்காத மாதிரி, என்ன சொன்னாலும் மறந்து போற மாதிரி இருக்கிற ஒரு ஆளை வச்சு குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம சாந்தாமணி அக்கா தான் கணவனை திட்டுனதா அப்படியே வரிசையா வந்தோன்னு லிஸ்ட் போட்டாங்க. முதல்ல பேசின நம்ம சிவகுருநாதன் சார், குடும்பம் கல்யாணம்னா என்ன, அது கஷ்டம், கல்யாணம் ஆனும்னு ஆசையே போயிரும், சோதிக்க மாட்டான், கடவுள் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, கல்யாணம்ங்கிறது அமாவாசை மாதிரின்னு கல்யாண பத்தியே ஒரு மொத்த நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கிற உங்களுக்கு எப்படி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள தெரியும்னு தான் நாங்க கேட்கிறோம். அடுத்து வந்த நம்ம சிவா அண்ணன் அவர் கேட்கிறாரு, நீங்க என்ன மண்ணெண்ணெய் அடுப்புலையா சமைக்கிறீங்க, விறகு அடுப்புலையா சமைக்கிறீங்க, நெருப்பு பக்கத்திலேயே நின்று காயிறீங்களாம், முன்ன பின்ன கிச்சனுக்குள்ள போயிருக்கீங்களா? நீங்க தோசை என்ன நெருப்புல ஊத்தாம தண்ணிய ஊத்துறாங்க? ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்ல நெருப்பு தான் சார் வரும். அந்த நெருப்பு கிட்ட 10 நிமிஷம் நின்னு பார்த்தா தெரியும், அப்பையும் உடம்பெல்லாம் சூடாகும், கையெல்லாம் சூடாகும், அதே அனல் அப்படியே இருக்கும். முன்ன பின்ன போய் பாருங்க. அப்புறம் புக் பண்றோம் நீங்க எங்களை வந்து கிண்டல் பண்ணலாம். இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேரும் தான் வேலைக்கு போறாங்க, உண்மைதானே? ஆண் மட்டுமே வேலைக்கு போறாங்க, பெண் வீட்டுல தான் இருக்காங்கிற காலம் எல்லாம் மாறி போச்சு. இப்ப அந்த குடும்பத்துல கணவர் ஒரு டீம் லீடரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி மேனேஜரா இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு 1 வயசு தான் ஆகுது. இப்ப இந்த குழந்தைய பாத்துக்கணும்னு ஒரு கட்டாயம் வருது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வேலையை விட போவது டீம் லீடரா இருக்கிற ஆணா இல்ல மேனேஜரா இருக்கிற பெண்ணா? அப்ப ஒரு பெண் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் தன் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தையும் தொலைக்க துணிபவள் பெண்ணாக மட்டும்தானே இருக்கா? ஒரு நிமிஷம், அவங்க குழந்தைய இப்ப வீட்டுல அவங்க கணவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என்ன நியாயம்? இவங்க பட்டிமண்டபம் பேசுறதுக்கு வந்துட்டாங்க, அவர் மெடிக்கல் டாக்டர், அவர் இப்ப ஆடிறாரோ இதெல்லாம் அவரு நடத்துங்க. ஐயா, அவர் இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கிறாரு, அதை இந்த சமூகமே சேர்ந்து ரொம்ப பாராட்டுது. ஆனா வருஷத்துல 364 நாள், இன்னைக்கு ஒரு நாளை விட்டுருங்க, எல்லா நாளும் நான் தான் பாத்துக்கிறேன். ஆனா அதை இங்க யாருமே கொண்டாடுறதே கிடையாது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக, பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக எல்லா நாளும் உழைச்சிட்டே இருக்கிறவ பெண் தான். என்னைக்கோ ஒரு நாள் பாத்துக்கிற ஆனா நீங்களும் சேர்ந்து கொண்டாடுறீங்களே ஐயா.
ஒண்ணும் இல்ல. இப்ப பால் காய்ச்சறதுக்கு கிச்சனுக்குள்ள நாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பால் பொங்குறதுக்கு 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள வெளியில போய் பிள்ளைக்கு ஹோம்ஒர்க்கை சொல்லி கொடுத்துட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு வெளியில யாராவது காலிங் மேல் அடிச்சா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு மறுபடியும் வந்து பாலை கரெக்டா டயத்துக்கு ஆஃப் பண்ண எங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் பாலை காய்ச்சும் போது ஒரு 3 வேலையை பார்த்துட்டு வந்து பொங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப் பண்ணிருங்க பாப்போம், நீங்க குடும்பத்தை சரியா நடத்துறீங்க நாங்க ஒத்துக்கிறோம். ஐயா, ஆண்களுக்கு குடும்பம்ங்கிறது கையில இருக்கிற பை மாதிரி. வேணும்னா தூக்கிக்குவாங்க, ரொம்ப சுமையா இருந்தா இறக்கி வச்சிருவாங்க. ஆனா பெண்களுக்கு குடும்பம்ங்கிறது கை மாதிரி. எவ்வளவு சுமையா இருந்தாலும் அவர்களால் இறக்கி வைக்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. ஒண்ணும் இல்ல. இப்ப பாத்ரூம்குள்ள குளிக்க போறதுக்கு என்னென்ன எடுத்துட்டு போவோம்? டவல் எடுத்துட்டு போலாம், சோப் எடுத்துட்டு போலாம், ஷாம்பு எடுத்துட்டு போலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் எதுக்கு மொபைல் போன் எடுத்துட்டு போறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. ஒரு 2 மணி நேரத்துக்கு வெளியிலே வர மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறதே 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரமும் மொபைல் போனோட பாத்ரூம்குள்ளே கழிஞ்சு போயிருதுங்க. இதுல இவங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்களா, குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்களா? ஒண்ணும் இல்ல. ஒரு திருமணமான பொண்ணை கூப்பிட்டு உங்க கணவருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேளுங்களேன். என் கணவருக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். ஊத்தி கொடுத்தா வச்சு கொடுத்தா 10-12 இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. சரிம்மா, உங்க மகனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? அவனுக்கு மொறுன்னு தோசை கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அவன் ஆசை தீர சாப்பிடுவான். உங்க மகளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்காகவே நான் செய்ய கத்துக்கிட்டேன். சரிம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? திருமணமான எந்த பொண்ணுட்ட இருந்தோம் உடனடியாக இந்த கேள்விக்கு பதிலே வராது. அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதினான், சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள். ஐயா, எங்க வீட்டுல எங்க மாமனாருக்கு பிபி இருக்கு, எங்க மாமியாருக்கு சுகர் இருக்கு. இப்ப என்ன ஒரு வேடிக்கைனா, எங்க மாமனாருக்கு பிபி இருக்கிறதுனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா சாப்பாட்டுலயும் சமைக்கும் போதே எங்க மாமியாரு உப்ப பாதி தான் போடுவாங்க. எல்லாருமே அரை உப்புல தான் சாப்பிடுறோம். ஆனா இங்க எங்க மாமியாருக்கு சுகர் இருக்கு. ஒரு நாளும் குடும்பத்துல இருக்கிற யாருமே ஒரு துளி கூட சீனியையோ சர்க்கரையோ குறைச்சதே கிடையாது. அப்ப எல்லா குடும்பத்திலையுமே ஒரு ஆண் தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், தான் தன் விருப்பம் என்று வாழ்பவன் ஆணாக இருக்கிறான். ஆனால் தன்னுடைய குடும்பத்தின் விருப்பமே தன்னுடைய விருப்பமாக வாழ்பவள் தான் பெண்ணாக இருக்கிறாள். இன்னைக்கு பெண் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே ரொம்ப டயர்டா தான் வீட்டுக்கு வருவாங்க. கணவன் மனைவி டயர்டா வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அந்த பிள்ளையுடைய முகம் வாடி போயிருக்குன்னா அப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவருக்கு வந்தமா சாப்பிட்டமா மொபைல அப்படியே மேலே கீழே ஸ்க்ரோல் பண்ணமா தூங்கினமான் இருப்பாரு. ஆனா அம்மா தான் அந்த பிள்ளைய கவனிப்பா. எவ்வளோ டயர்டா வந்தாலும் அந்த பிள்ளை சொல்ற கதைகளை, கனவுகளை, ஆசைகளை எல்லாத்தையும் கேட்கிறவ பெண்ணாதான் இருப்பா. அந்த பிள்ளை ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொன்னா கூட இல்ல என்னமோ இருக்கு சொல்லுன்னு பிள்ளையுடைய வாழ்க்கையையும் கேட்க வேண்டும் என்ற ஆர்வம், அக்கறை ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கும். காசு மட்டும் கொடுக்கும் ஆண்களால் குடும்பம் சிறப்பதில்லை. ஒரு பெண் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக காசும் கொடுக்கிறாள், அதோடு சேர்த்து காதும் கொடுக்கிறாள். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேனே, நம்ம சிவா அண்ணன் இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்கு ஒரு 12 மணி 1 மணி ஆயிரும். வீட்டுக்கு பைய எடுத்துட்டு போவாங்க, பைய வச்சோடனே போய் படுக்க போயிருவாங்க. நாளைக்கு அண்ணனுக்கு இன்னொரு பட்டிமன்றம் இருக்கு. அடுத்த நாள் காலையில அந்த பைய எடுக்கும் பொழுது இன்னைக்கு போட்டு போன உடையெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு நாளைக்கு என்னென்னலாம் தேவையோ அதை கரெக்டா அந்த பைக்குள்ள எடுத்து அயன் பண்ணி அடுக்கி வச்சு எல்லாம் தயாரா இருக்கும். காலையில பைய தூக்கிட்டு கிளம்பினா போதும். ஆனா இன்னைக்கு நானோ விஜயசுந்தரி அம்மாவோ சாந்தாமணி அம்மாவோ நாங்க எல்லாரும் இந்த பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது 12 மணி 1 மணி ஆகும். அப்படியே போய் படுத்துற முடியாது. இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அதுதான் நிலை. அப்படியே போய் படுத்துற முடியாது. போனோடனே என் குழந்தை பால் குடிச்சுட்டான்னு நான் போய் செக் பண்ணணும். அடுத்த நாள் காலையில பால் வாங்குறதுக்கு சட்டியை தூக்கி வெளியில வைக்கணும். மத்தியானம் அவசரமா கிளம்பி வந்தமே, அடுப்படி அப்படியே போட்டு வந்தமேன்னு 12 மணி ஆனாலும் போய் அந்த அடுப்படி எல்லாம் கிளீன் பண்ணணும். நாளை காலையில பையன் சுண்டக்கடலை குழம்பு கேட்டானே, அந்த குழம்புக்கு கடலையை ஊற வைக்கணுமே, ஊற வச்சு எல்லா வேலையும் முடிச்சு நாங்க படுக்கிறதுக்கு 2 மணி ஆகும். அப்ப
எந்த கவலையுமே இல்லாம நீங்க மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதும், உங்களுடைய வாழ்க்கை அந்த ரொட்டீன்ல அதே மாதிரி போயிட்டே இருக்கும்னு எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர், குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் பாத்துக்குவாங்கன்னு நீங்க வாட்டுக்கு இருந்தா இவ்வளோ ஜாலியா மேடை போட்டு பேச தோணும். ஆனா ஒரு பெண்ணுக்கு, இங்கே இத்தனை பெண்கள் வந்திருக்கீங்கல்ல, பெண்கள் மட்டும் இங்க தனியா வந்திருந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற கணவருக்கு காஃபி போட்டு பிளாஸ்க்ல வச்சுட்டு வந்திருப்பீங்க, ராத்திரி சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு வந்திருப்பீங்க, பிள்ளைக்கு என்ன தேவையோ ஹோம்ஒர்க் வேணுமோ பேக்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க. எல்லா வேலையும் முடிச்சா மட்டும்தான், குடும்பத்துல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சா மட்டும்தான் ஒரு பெண்ணால எந்தவித கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாம வெளியில கால் எடுத்து வைக்க முடியும். இன்னைக்கு பெண்ணுக்கு சுமை இரட்டிப்பாய் இருக்கிறது. பெண் முன்னேறிட்டாங்க, வெளியில வேலைக்கு போறாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பெண்ணுக்கு சுமை இரட்டிப்பாய் இருக்கிறது. பெண்கள் வெளியில வேலைக்கும் போறோம், குடும்பத்தை ஒருபோதும் கைவிடாமல் எங்களோட இணைந்து பயணிக்கிற மாதிரி எப்போதுமே அந்த குடும்பத்தை பத்தி நாங்க நினைச்சிட்டே இருப்போம். இன்னைக்கு ராத்திரி படுக்கும் போது அடுத்த நாள் காலையில என்ன செய்யலாம், என்ன சமையல் பண்ணலாம், என்ன குழம்பு வைக்கலாம், என்ன காய் வைக்கலாம்னு சிந்திக்காத யோசிக்காத ஒரு பெண் கூட இங்க இருக்க முடியாது. ஆனா ஒரு ஆணுக்கு அப்படி கிடையாது. நாளை காலையில ஆபீஸ் போவோம், 11 மணிக்கு யார் கூட டீ குடிக்க வெளியில போவோம், 4 மணிக்கு ஆபீஸ் விட்டோம்னா யாரோட வாக்கிங் போவோம், காலையில யார் கூட கிரிக்கெட் விளையாட போவோம். எப்பவுமே தன்னை பத்தி மட்டும்தான் ஆண்கள் யோசிப்பாங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். குடும்பத்திற்காக வாழ்க்கையில் தியாகம் செய்பவர்கள் ஆண்களாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்திற்காக வாழ்க்கையவே தியாகம் செய்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். எல்லா பெண்ணுக்கும் டெய்லி நைட்டு ஒரு ப்ராப்ளம். காலையில் என்ன பண்ணணும், மத்தியானம் என்ன சமைக்கணும், இந்த பிரச்சனை ஆணுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா என்ன போட்டாலும் திங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படி ட்ரெயின் பண்ணிட்டோம். ஆனாலும் அவனுக்கு அதை பற்றி பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு கோணம். ஆனால் ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா. பால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டைமிங் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு பெண் எப்படி வேலை பார்ப்பான்னு சொன்னீங்க பாருங்க. நான் என்னுடைய மனைவியை பார்த்து வியந்திருக்கிறேன். நான் சொல்லுவேன், இந்த பால் எங்க வச்சுட்டு நீ கீழே போய் மோட்டர் போட போறியே, பொங்கிறாதா அப்படிம்பேன். பொங்குனா நான் மேடைக்கு பேச வருவேன், நீங்க வீட்டுல சமையல் பண்ணுங்க அப்படிம்பா. ஒரு நாள் கூட பொங்காது. அவளுக்கு அந்த டைமிங் சென்ஸ் தெரியும். கரெக்டா அப்படி குறைச்சி வச்சுட்டு அந்த அடுப்புல அந்த மோட்டர் போடுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிட்டக்க வருவாங்க, சார் பால் பொங்கும். எப்படி இந்த இந்த அதெல்லாம் ஒரு அருமையான ஆப்சர்வேஷன், ஒரு சிறுகதை எழுத்தாளருடைய ஆப்சர்வேஷன். ஒரு இன்சிடென்ட், பாரதியாருடைய மனைவி செல்லம்மா வெளியூர் போயிட்டாங்க. அவர் வீட்டில் தனியா இருக்கிறார். பாரதிதாசன் பாண்டிச்சேரி அவரை கூப்பிடுறாரு. பால் வச்சுட்டு போயிருக்காங்க, காய்ச்சணும். பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியல. காகிதம் இருக்கு பார்த்தீங்களா, காகிதத்தை பத்த வச்சு போடுறாரு. ஒரு விறகு வச்சு பத்த வைக்க அவருக்கு தெரியல, காயத்தை கிழிச்சு போட்டு பத்த வைக்கிறாரு. பாரதிதாசன் அவர் 4 காயத்தை கிழிச்சு போட்டார், புகையா வருது, பால் காய்ச்ச தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயம், பால் காய்ச்ச தெரியாத இந்த பாரதி இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரேன்னு பாட்டு எழுதுறாரு. இது என்னங்க நியாயம்? பால் காய்ச்சவே வக்கு இல்லையா, இவர் இரும்பை காய்ச்சறத பத்தி எழுதுவாராம். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரேன்னு. பாரதி அன்னைக்கு நைட் சொல்றாரு, சுப்புரத்னம் எப்படி இந்த பெண்கள் இவ்வளவு வேலை பார்க்கிறார்கள், இவர்கள் படுகிற கஷ்டங்களில் இருந்து பெண்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு. ராத்திரி பாரதிதாசன் தூங்கிட்டாரு, ஆனா பாரதி பெண் விடுதலை பற்றி பாட்டு எழுதி கொண்டே இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் செல்லம்மா வீட்டுல இல்லை, அன்னைக்கு பாரதியாருக்கு பெண்கள் மீதான மரியாதை என்னது அப்படின்னு தெரிஞ்சது. ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் உடனே எனக்கு நினைவு வந்து கூகுள்ல போட்டு ஒரு படத்தை காட்ட சொன்னேன். ஜான்சி ராணி படம் பார்த்திருக்கீங்களா? அந்த ஓவியம் ஜான்சி ராணி, முதுகுல குழந்தை இருக்கும். ஒரு ஆண் தன்னுடைய பிள்ளையை தூக்கிக்கிட்டு போருக்கு போனதா வரலாறு கிடையாது. ஆனா பெண் போருக்கு போனாலும் தன் பிள்ளைகளையும் விட முடியாது என்கிற அந்த நிரந்தரமான செய்திய ஜான்சி ராணியோட படம் நமக்கு புலப்படுத்தி கொண்டே இருக்கும். குடும்ப சுமையாவை விட்டுட்டு பொது வாழ்க்கையில மட்டுமே இருந்துட முடியாது. அந்த சோகத்தை அந்த ஜான்சி ராணி படத்துல நான் பலமுறை பார்த்து கண்ணீர் விட்டுருக்கிறேன். அந்த மாதிரி நல்ல பகுதிகளை எல்லாம் அவங்க எடுத்து சொன்னாங்க.
இப்ப நம்ம சக்கரை பொங்கல் வருது. தம்பி நீலகண்டன், பேராசிரியர் டாக்டர் நீலகண்டன். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, என் எதிரே அமர்ந்திருக்கிற அன்புசால் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்கள்தான் என்பது என்னுடைய வாதம். திருச்செங்கோட்டு ஆண்டவன் கூட உடலில் பாதியைத்தான் மனைவிக்கு கொடுத்தான். ஆனால் மொத்தத்தையுமே மனைவிக்கு கொடுத்தவர்கள் திருச்செங்கோட்டு ஆண்கள் என்பதை நடுவர் அவர்களே, எல்லா பெண்களும் சொல்றாங்க சார், எனக்குன்னு என்ன இருக்கு, எனக்குன்னு என்ன இருக்கு, ஒரு நகை உண்டா, ஒரு நட்டு உண்டா, ஒரு பட்டு புடவை உண்டா அப்படின்னு. ஆனா ஆம்பளை ஒரு நாளும் சொன்னதில்லை சார், எனக்குன்னு என்ன இருக்கு, எனக்குன்னு என்ன இருக்குன்னா. ஏன்னா அவனுக்கு தெரியும், நமக்குன்னு 2 பிள்ளைங்க இருக்கு, நமக்குன்னு 2 குழந்தைங்க இருக்கு, நமக்குன்னு ஒரு 3வது குழந்தையா இருக்கு அப்படின்னு மனைவியையே தன்னுடைய குழந்தையா நினைக்கிறவன் தான் சார் ஆண். ஒரு ஃபேன் சத்தம் கூட போட்டுட்டா கூட, ஒரு ஃபேன் ஓடுற சத்தம் கூட கேட்டுட்டா கூட உங்களால தூங்க முடியாது. ஆனா கண்டம் விட்டு கண்டம் போய் கூட ரிக் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கல, அந்த சத்தத்திலையும் தூங்குறவங்க சார் எங்க ஆம்பளை. அந்த சத்தத்திலையும் தூங்குவான் எங்கால் தூங்குவான். பட்டுப்புடவை பட்டுப்புடவின்னு காலமெல்லாம் பட்டுப்புடவையே பேசுறீங்க. ஆனா எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் லுங்கிய கட்டிக்கிட்டே திரும்ப சொந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த லுங்கியையே மாத்தி மாத்தி கட்டுறவன் தான் சார் எங்க ஆளு. அது மட்டும் இல்ல, என்னமோ சமைக்கிறேன் எப்பா உண்மையிலேயே சமைக்கிறவங்க கூட இப்படி எல்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்க சார். இங்கே சார் ஒரு பொண்ணு சொல்லிச்சு சார் வீட்டுக்காரர்கிட்ட, ஏமாமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீங்க வர்ற வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்னமாமா பண்ணுவீங்கன்னுச்சு. அவன் சொன்னான், சாப்பாடு கிடக்குது சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதிதான முக்கியம்னா. என்னமோ சாப்பாடு நான் கேட்கிறேன், வருஷத்துக்கு ஒரு முறை பலகாரம் சொல்றீங்க இந்த தீபாவளிக்கு. ஆடாடாடாடாடா, அதுக்கு நீங்க போடுற சீன் இருக்கே, வருஷத்துக்கு ஒரு முறை பலகாரம் சொல்ற நீங்க யூடியூப்ல போடுறீங்க, நெட்ல போடுறீங்க, ஆனா தட்டுல மட்டும் ஒரு நாளும் போட மாட்டேங்கிறீங்க. ஆனா வருஷம் முழுக்க பலகாரம் சொல்றான் சார் பேக்கரி மாஸ்டர். அவன் சத்தம் இல்லாம சொல்றான் சார், அவன் சத்தம் இல்லாம சொல்றான் சார், சமைக்கிறேன். என்னத்த அப்படி சமைச்சிட்டீங்க? ஏன் சார் கல்யாணம் அப்புறம் சொன்னாங்க, நாங்க தாலி கட்டுறோமா தண்டவாளத்தை கட்டுறோமான்னு. நான் சொல்றேன், தாலி கட்டும் ஜல்லிக்கட்டும் ரெண்டும் ஒண்ணுதான் சார், ரெண்டும் ஒண்ணுதான். வளர்த்தவங்க விட்டுறாங்க, தாலி கட்டுறதும் ஜல்லிக்கட்டும் ஒண்ணுதான். வளர்த்தவங்க விட்டுறாங்க, அடக்க வரவன் தான் சார் குடலை உருவி சாவறான். அக்கிரமமா இருக்கு. சமைக்கிறேன் நீங்க சார். நம்ம ஆளு எதுவுமே தனக்குன்னு வச்சுக்க மாட்டான் சார். ஆம்பளை ஆசையே இல்லாதவன் சார். 6 மணிக்கு தள்ளாடுறாங்களாம். ஏன் தள்ளாடுறான்? இந்த நாட்டு பொருளாதாரம் தள்ளாடுகிற கூடாதுன்னு தள்ளாடுறாங்க சார். நான் சும்மா சொல்ல, வெள்ளம் வந்துச்சு சார். வந்ததுக்கு வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க சார். நான் பொய் சொல்லல, வந்த வேகத்துல, அந்த பணம் வந்த வேகத்துல திரும்ப கவர்மெண்ட்டுக்கே நம்மால கொடுத்துட்டான் சார். அந்த கியூல நிக்கிறவன்ல ஒருத்த சொல்றான், மாப்பிள்ள கவர்மெண்ட் காசு நமக்கு எதுக்கு மாப்பிள்ள, கவர்மெண்ட்டுக்கே போகட்டும்டாங்கிறான். இன்னொருத்த சொல்றான், அப்படி சொல்லாதரா மாப்பிள்ள, தண்ணியில வந்த பணம் போகட்டும்டாங்க.
நீங்க எல்லாம் கொடுக்கறதுக்காக நடுவர் அவர்களே, நீங்க சாதாரணமான விஷயம் இல்ல. சமைக்கிறேன் நாங்கல்ல, நம்மாளு சார், நான் உண்மையில சொல்றேன், பக்கத்துல குழந்தைய பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. பக்கத்துல குழந்தைய தூங்க வைக்கிறது நீங்க, ஆனா தூரத்துல தூங்காம குழந்தைக்காக உழைக்கிறவன் ஆம்பளை. நீங்க நம்மால அப்படிலாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார், நினைச்சிடாதீங்க சார். வாங்குறோம், உங்க பேர்ல பிளாட் வாங்குறோம், உங்களுக்கு ஊடு வாங்குறோம், உங்களுக்கு நிலம் வாங்குறோம், எங்க பேர்ல கடை வாங்குறோம். நீங்க கல்லு மண்ணை வாங்கி செங்கல் வாங்கி அத்திவாரம் போட்டு சார் ஒரு ஊடு கட்டுற போது பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி போட்டா கூட 5000 ரூபாய் சம்பளம்னுட்டு நம்மால ராத்திரியில கட்டடத்துக்கு பக்கத்திலேயே படுத்திருப்பான் சார், பக்கத்திலேயே படுத்திருப்பான். செக்யூரிட்டி வேலை பார்த்து காலையில தண்ணி அடிச்சு கட்டடத்துக்கு, காலையில, ஏன்னா காலையிலேயே அடிக்க மாட்டோம்ல, நம்ம ராத்திரிக்கு தானே அடிப்போம், சொல்றேன். கட்டடத்துக்கு தண்ணி அடிச்சு இவ்வளவை நம்மால பண்ணிட்டு, ஆனா சகுந்தலா பவன் அப்படின்னு மனைவி பேர் எழுதுறான் பாருங்க சார், மனைவி பேர் எழுதுறான்ல, எழுதிட்டு நம்மாளு கட்டி முடிக்கிற வரைக்கும் செக்யூரிட்டியா வெளியே கிடந்தவன் கட்டி முடிச்சதையும் கூட ஓரமா நிப்பான். வாமா வந்து குத்து விளக்க நீ ஏத்துமா அப்படின்னு சொல்றான். ஏன்னா நல்லா இருக்கட்டும், நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு, அதுங்க கண்ணு கலங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான்ல சார், அவன் தான் சார் ஆம்பளை. ஆனா கல்யாணம் பண்ண புதுசுல சார், ஐயா இதோட முடிச்சிடறையா, கல்யாணம் பண்ண புதுசுல நம்ம ஆளுக்கு ஒரு ஆசை இருக்காதா, நம்ம மனைவி கையால சாப்பிட போறோம் அப்படின்னு. இப்போ சொல்றேன் சார், சொல்லிட்டு செய் அப்படின்னா 50 வயசு சார், நம்ம ஆளுக்கு சொல்லிட்டு செய் அப்படின்னா 50 வயசு, சொன்னா செஞ்சிட போறான் அப்படின்னா 60 வயசு, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னா 70 வயசு, சொல்லாட்டி என்ன நீயா செஞ்சிருன்னு பேசாம இருந்தானா 80 வயசுன்னு அர்த்தம். நீங்க ஆபீஸ் போயிட்டான் சார், போயிட்டு ஆபீஸ் முழுக்க சொல்லிட்டு வந்துட்டான், என் மனைவி என் கட்டின தங்கம் அந்த தாரம் இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்க, நான் சாப்பிட போறேன்னா. வாசப்படியில இல்ல சார், வாசப்படியாவே மனைவி நின்னாங்க. நம்மாளு தங்கம் சமைச்சிட்டியா, எடுத்துட்டு வா சாப்பிடலான்னாங்க. ஒரே ஒரு குண்டான் கொண்டாந்து வச்சுது சார். ஒன்னே சாம்பாரு இருக்குங்க அப்படின்னுச்சு, ரசம் இருக்குங்க அப்படின்னுச்சு, பொரியல் இருக்குதுங்க அப்படின்னுச்சு, சாம்பாருன்னா ஊத்துச்சு, குழம்புன்னா ஊத்துச்சு, பொரியல்னா அதுலயே ஊத்துச்சு. எந்திரிச்சு கும்பிட்டான் சார் நம்மால். எங்க அம்மா கூட சாம்பாருக்கு ஒரு பாத்திரம், ரசத்துக்கு ஒரு பாத்திரம், பொரியலுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு பாத்திரம் வைக்கும், எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல வச்ச ஒரே ஆளு நீதான்ட்டான். அந்த பொண்ணு சொல்லிச்சு, வேற ஒண்ணும் இல்ல, மேலாவ மொண்டா ரசம், கொஞ்சம் ஆழமா மொண்டா சாம்பாரு, வடிகட்டி முண்டு போட்டாக்க காய், புளிஞ்சு போட்டா பொரியல், அவ்வளவுதாமான்னுச்சு. நில்லு தாயின்ட்டு நெடுஞ்சானா கும்பிட்டான் சார், கும்பிட்டா. இப்படி சொல்றேன், வீட்டுல இல்லைன்னா என்ன, காஃபி டம்ளரை கழுவுறதே இல்லையா, சாப்பாட்டு தட்டை கழுவுறதே இல்லையா? ஆமா, ஏன்? நாம் மட்டுமே பசியாறுகிறவதற்காக படைக்கப்படவில்லை, நம் வீட்டில் வாழுகிற எறும்புகளும் காஃபி குடிக்க வேண்டும். நம்ம வீட்டுல நாம மட்டும் காஃபி குடிக்க கூடாது, 10-15 எறும்பும் காஃபி குடிக்க வேண்டும் என்கிற உயிரிறக்க சிந்தனையாளனாய் இருப்பதனால் தான் காஃபி டம்ளரை கழுவுல. நம்ம மட்டும் பசியாறக்கூடாது, 4 ஈக்களும் பசியாறட்டுங்கிறதுக்காக பருக்கைகளை பட்டினியா படக்க கூடாதுன்னு பந்தி வைக்கிறான் பாரு. நாங்கள்லாம் வள்ளலார் சார், நாங்கள்லாம் வள்ளலார். இந்த உயிரிறக்க சிந்தனை இருப்பதனால் ஆண்கள் தான் மகிழ்ச்சிக்கு காரணம். நன்றி, வணக்கம்.